Hi, hello, Makkale. Welcome to the live review of the third day review of India versus Australia. Welcome to Cricket Pasanga. Hi, Hemant. How are you? எப்படி போயிட்டு இருக்கு? Good, 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 good. எல்லார் எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் உங்க எல்லாரோட வீக்கெண்ட் வந்து ரொம்ப நல்லபடியா போயிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸப்ட் கிரிக்கெட் மற்றது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லபடியான ஒரு வீக்கெண்ட் நினைக்கிறேன். எஸ், டுடே இந்தியன் டெஸ்ட் மேட்ச் அதுலேயும் நம்ம தோத்துட்டோம். அண்ட் ஒன் டே இந்தியா vs ஆஸ்திரேலியா அதுலேயும் தோத்துட்டோம். One day டெஸ்ட். இல்ல ஒன் டே இந்தியா விமென்ஸ்ல இந்தியா vs விமென்ஸ் ஆஸ்திரேலியா. ஐயோ அது பார்க்கலப்பா. அது ஏசியா கப்லயும் தோத்துட்டோம். அதான் ஒரு பயங்கர அல்டிமேட்டா லைக் மூணு 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 டோர்னமெண்ட் தோத்துருக்கோம் நாம இன்னைக்கு டுடே. ஸோ யா லைக் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தான். லைக் ஆஸ்திரேலியாவில் பார்டர் கவர்ஸ்கர் ட்ரோஃபிங்கிறது ரொம்ப காம்படிட்டிவான டோர்னமெண்ட் தான். அண்ட் ஆல்சோ லைக் ஆப்வியஸ்லி லைக் ஆஸ்திரேலியா வந்துட்டு அப்படி ஒன்றும் ஈஸியாலாம் நம்ம 5-0 அடிச்சுட்டு போயிட முடியாது. டூ இந்த பேக்ரவுண்டு அவங்களோட இப்போ ஹோம் பிச்சில் ஆடுறோம். ஸோ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் தே வில் பவுன்ஸ் பேக். அண்ட் பட் ஆனால் லைக் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலைன்னா அந்த பேபி லாஸ்ட் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. லைக் ஐ தாட் லைக் இந்தியா வில் ஃபைட் பேக் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பேட்டிங் வந்துட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. என்ன ஹேமந்த், உனக்கு என்ன தோணுது? நான் என்ன சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆஸ்திரேலியா ஃபார் திஸ் ட்ரிமாண்டரஸ் வின் ஓவர் வந்துட்டு பயங்கரமான வின் இது அடிரேட்ல. அண்ட் வந்துட்டு கங்க்ராட்ஸ் ஒன்ஸ் அகைன். ஏன்னா அவங்க வந்துட்டு கண்டினியூஸா எயிட் மேட்சஸ் வந்துட்டு அடிரேட்ல வந்துட்டு கண்டினியூஸ் 8 மேட்சஸ். ஆமா அடிரேட்ல வந்துட்டு கண்டினியூஸா 8 மேட்ச் பிங்க் பால் டெஸ்ட்ல வந்துட்டு வின் பண்ணிருக்காங்க. ஸோ பெரிய பெரிய விஷயம் தான். ஏன்னா நல்ல ஒரு இதெல்லாம் நல்ல ஒரு இது. ஸோ இன்னைக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு, நல்ல ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு பிங்க் பால் டெஸ்ட்ல அவங்களுக்கு. ஸோ இதுக்கு மேல வந்துட்டு அடிரேட்ல வந்துட்டு நம்ம அவங்களை ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே வந்துட்டு பயங்கர எமோஷனல் ஸ்ட்ராங்கா தான் வருவாங்க. ஒரு பிங்க் பால் டெஸ்ட் அடிலேட் வந்தாலே இனிமேல் எல்லாமே ஒரு கதறுவாங்க. ஐயோ பிங்க் பால் டெஸ்டா அடிலேடா அடிலேட்லியா கண்டினியூஸா 8 வின் அடிச்சு இவங்களை எப்படி ஜெயிக்க முடியுன்ற மைண்ட் செட்ல தான் போவாங்க. ஸோ இதுக்கு மேல ஒரு டீம் வந்துட்டு வின் பண்ணணும் அப்படின்னாலே வந்துட்டு பெரிய ஒரு மைண்ட் செட்டோட போனாதான் வின் பண்ண முடியும். அது ஆப்வியஸ்லி இன்னைக்கா ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா 10 விக்கெட்ல வின் பண்ணிருக்காங்க. அண்ட் பார்த்தாலே தெரியும் இந்தியா வந்துட்டு 180 ஆல் அவுட், தென் 337 அவங்க அடிச்சு நம்ம திருப்பி 175 ஆல் அவுட், நாட் ஈவன் 180 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போராடணும். அதாவது ஒரு 200 கூட ஒரு இன்னிங்ஸ்ல கூட அடிக்கல. லைக் ஆல்மோஸ்ட் லைக் இந்த 2 டெஸ்ட் மேட்சா பார்த்தாச்சு. இந்த என்ன சொல்றது, ஒரே ஒரு இன்னிங்ஸை தவிர்த்து மற்ற எல்லா இன்னிங்ஸ்லயும் நம்ம 150 170 180 அப்படி அடிச்சிருக்கோம். லைக் ஒன்லி ஒன் எக்ஸப்ஷனல் இன்னிங்ஸ் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்துட்டு நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் ஆடினது. அதுதான் வந்துட்டு இந்தியாஸ் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி பேட் அப்படின்னு தான் சொல்லணும். மெயின்லி லைக் நம்ம நேற்று பேசின மாதிரி விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. அண்ட் ஹேமந்த், லைக் ஐ திங்க் நவ் இட்ஸ் டைம் ஃபார் ரோஹித் சர்மா டு மூவ். எப்படியும் ரோஹித் சர்மா ஏதாவது கேப்டன் அவங்க எப்படி டிராப் பண்ணுவாங்களோ அந்த கால் எடுப்பாங்க எனக்கு தெரியல. அதனால ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஹி வில் மூவ் டு டாப் பொசிஷன் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ ராகுலே இப்ப சாலிட் மிடில் ஆர்டர்னு எனக்கு தோணுது. பரவாயில்லப்பா ராகுல், நீ வந்திருப்பா, நீயே வந்து மிடில் ஆர்டர் கொஞ்சம் காப்பாத்துப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுதான் அது வந்துட்டு நம்ம என்ன சொன்னாலும் வந்துட்டு நீங்க சொல்ற சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா அந்த ஷியோ வேற வழியில ஏதோ ஒண்ணு மாத்தி மாத்தி பண்ணிதான் பண்ணுவாங்க. ஆளை வேற யாரும் எடுக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. அது எனக்கே தெரியும். அதனால டொமஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கும் சான்ஸ் லைக் ஈஸ்வரன் எடுத்துட்டு போனாங்க, சும்மா வெளியே வச்சிருப்பாங்க, ஆட சான்ஸ் தர மாட்டாங்க. ருத்துராஜ் கைக்வாடு பல வருஷமா ஆடிட்டு இருக்காரு, அவருக்கும் சான்ஸ் தர மாட்டாங்க. அந்த மாதிரி லைக் இந்த மாதிரி இருக்கும்போது நான் அரைச்சமாவே தான் அரைப்பேன்னு இருக்கும்போது நம்ம உள்ளுக்குள்ள அதுக்குள்ள அப்படி பொசிஷன் தான் மாத்திக்க முடியுமே தவிர பிளேயர்ஸ் மாத்த முடியாது. சோ அதுதான் அந்த சிவா வந்துட்டு ஒரு மச்ச வைப்பார் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வருது. நீங்க சொல்ற சேஞ்ச் வரும் எனக்கு அப்படிதான், என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது. நீங்க சொன்னோன்னு சிவா மச்ச வச்சுட்டோன்னு அப்படியே சிவா யாருன்னு மாறு வருஷம் அந்த மாதிரி டீம் வந்துட்டு ஒரு பெரிய சேஞ்ச் ஆன மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். பட் ஆஸ்திரேலியாக்கு அது எப்படி ஃபீல் ஆகும்னா, சிவா நம்ம நார்மலா பாக்குற நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆச்சோ ஆடியன்ஸ் அந்த மாதிரி தான் ஆஸ்திரேலியாக்கு ஃபீல் ஆகும். ஓ வாட் ட்ரிமாண்டரஸ் சேஞ்ச் அப்படின்னு ஃபீல் ஆகும். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ரோஹித் சர்மா ஃபார் கன்சிக்யூட்டிவ் 4 டிஃபீட். இந்தியா டெஸ்ட்ல வந்துட்டு 4 டிஃபீட். ஆமா, ஏன்னா அவர் கேப்டன்சில போன மேட்ச் வந்து பும்ரா தானே. ஸோ நியூசிலாந்து வந்து பார்த்தா கண்டினியூஸா 4 டெஸ்ட் தோத்துருக்காரு அவரோட கேப்டன்சில. ஸோ கேப்டன்சிலையும் பெருசா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய இம்பாக்ட் இல்ல.
இம்பாக்ட் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் தான். ஒரு கேப்டனோட தனித்துவம் வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட்ல ரொம்ப ஆப்வியஸா தெரியும். நீங்க T20லயா இருக்கட்டும், இப்ப ஸ்கைலாம் கேப்டன்சி பண்றாரு T20. அது வந்து ஒரு நோ டவுட் அது வந்துட்டு ரொம்ப ஃபிளாலெஸ்ஸா தான் பண்றாரு. பெர்ஃபார்மன்ஸா ஆனா, இருக்கும். அது வந்துட்டு பார்த்தாலே அப்படியே ஐயோ பயங்கரமான ஒரு கேப்டன்சி T20ல பயங்கரமான கேப்டன்சின்னு இது வரைக்கும் சொல்லி நான் பெருசா கேட்டதில்ல. அதே மாதிரி ஓடிஐல வந்துட்டு ஒன் டே கிரிக்கெட்ல வந்துட்டு கொஞ்சம், ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்துட்டு ஒரு கேப்டன்றது வந்துட்டு ஒரு ஒரு வாருக்கு போகும்போது ஒரு கிங் மாதிரி, ஒரு தளபதி மாதிரி, அவரோட இதுலதான் வந்துட்டு அந்த வாரோட ஸ்ட்ராட்டஜி நடக்கும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிளீனா தெரியும். அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பெருசா இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல கேப்டன்சி. அதை டெவலப் பண்ண சொல்ல முடியாது. கேப்டன்சி டெவலப் பண்ணிக்கோங்கன்னு இது வரைக்கும் நான் எப்படி சொல்றது, ஒரு பேட்டிங் டெவலப் பண்ணிக்கோங்க. ரோஹித் சர்மா as a captain வந்துட்டு in T20 and one day much better than டெஸ்ட்னு தோணுது. சீரியஸ்லி டெஸ்ட்ல வந்துட்டு அவரோட ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப மோசமா இருக்கு சொல்ல போனா. அண்ட் லைக் ஐ திங்க் லைக் நம்ம விராட் கோலி மாதிரி ஒரு கேப்டன் தான் தேவைப்படுது ஆக்சுவலி, நாட் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா கேப்டன் எப்படி கேப்டன்ஷிப் எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போன மாதிரி இருக்கு. ஸோ லைக் ஈவன் பும்ராஸ் கேப்டன்ஷிப் அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு ஆக்சுவலி. டீமே வந்துட்டு ஸ்பிரிட்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு. லைக் தே ஹேவ் டு ஃபைட் பேக் அந்த மாதிரி இருந்துச்சு. ஈவன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு 150 ஆல் அவுட் ஆன போது கூட லைக் தே வாண்டட் டு ஃபைட் பேக் அண்ட் ஷோ வாட் இட் இஸ். ஏன்னா இது எங்கேயும் லேக் ஆகிற மாதிரி தோணுது. நான் உங்ககிட்ட ஒரே விஷயம் சொல்லுவா இதுல டிஸ்கஸ் பண்ணும்போது, நம்மளுக்கு விராட் கோலின்னு ஒரு நம்ம வந்து பெஞ்ச் மார்க் செட் பண்றோம். ஏன்னா விராட் கோலி கேப்டன்சி வந்து அக்ரெஷனா இருக்கும், அதெல்லாம் ஓகே. நீங்க வந்து ரஹானே கேப்டன்சி பாத்திருக்கீங்களா? அவரே வந்து ரஹானே கேப்டன்ஷிப் நல்லா இன்ஸ்பயர்டா இருக்கும், சூப்பரா ரொம்ப சாந்தமான ஒரு பர்சன் தான். ஆனா அவருக்குன்னு ஒரு என்கரேஜ் பண்ணி ஒரு மாதிரியான இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. அதே தான் வந்து பூம்ரா ஆல்மோஸ்ட் ஃபாலோ பண்ணுவாரு. ஆனா பூம்ரா அந்த அளவுக்கு சாஃப்ட் கிடையாது. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெஷன், ரொம்ப கத்துறது, தடா புடான்லாம் போகாது. பட்னா வந்துட்டு பிரெயின் கேம் ஆடுவாங்க. ரஹானேவா இருக்கட்டும், பூம்ராவா இருக்கட்டும். ஒண்ணு அட்லீஸ்ட் இந்த பக்கம் அதான் எனக்கு தெரியல. பேட்டிங்லும் அப்படிதான் இருக்காரு, கேப்டன்சிலையும். ஒண்ணு சாஃப்டானா இந்த பக்கம் இருக்கணும், இல்ல அக்ரெஷனா இந்த விராட் கோலி அந்த மாதிரி பக்கமா போயிடணும். ஆனா எனக்கு கேப்டன்சிலும் பெருசா இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. ஏன்னா டெஸ்ட்ல வந்துட்டு கண் கூட தெரியுது. ஒரு ஸ்பெல் ரொட்டேஷனா இருக்கட்டும், ஒரு ஃபீல்டிங் செட்டப்பா இருக்கட்டும், ஒரு எல்லா எதுவுமே வந்துட்டு ஒரு ஒரு எதுவுமே வந்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. சோ அப்படிதான் போயிருக்கு. ஸோ ஆனா இந்த எல்லா 4 இன்னிங்ஸ்லயும் வந்துட்டு லைக் இந்தியா ஆடின பேட்டிங் சொல்றேன், லைக் 4 இன்னிங்ஸ்லயும் ஒருத்தர் தனியா தெரியுறாருன்னா லைக் கன்சிஸ்டன்டா தெரியுறாருன்னா அது நிதிஷ்குமார் ரெட்டி தான். ஐ திங்க் இஸ் அ குட் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் தான் தெரியுது. ரொம்ப நல்லாவே லைக் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஆல்மோஸ்ட் லைக் 40s லைக் அதுவும் லைக் அவருக்கு பார்ட்னர் இல்லாம தான் நிறைய வாட்டி அவுட் ஆனாரே தவிர லைக் அவரோட விக்கெட் வந்து ஈஸியா அப்படி கொடுக்கல. லைக் பார்ட்னர் இல்லாத போது அடிக்க போய் தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் டு நிதிஷ்குமார் ரெட்டி. என்ன சொல்றது, லைக் இவ்வளவு போற பெர்ஃபார்மன்ஸ்லயும் நீங்க வந்துட்டு தனியா தெரியுறீங்க. லைக் யூ லுக் லைக் வெரி குட் பேட்ஸ்மேன் ஃபார் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஈவன் ஜூரோல கூட கொஞ்சம் எடுத்துட்டு வரலாம். லைக் யாரை டிராப் பண்றதுன்னு தெரியல. ஆனா இல்ல டீம் நல்லா தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு டீம்ல வந்துட்டு எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. ஏன்னா சாலிடா இருக்கு. இதுல வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டியோட இன்னிங்ஸ் நான் ஏன் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவேன்னா, இப்போ வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங்ல 4 பேர் ஆடுறாங்க. 4 பேர் வந்துட்டு அவங்க டிஃபென்சிவா போனாலுமே கடைசியா வரவங்க வந்துட்டு அவர் மாதிரி தான் ஆடி ஆகணும். பந்த்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். பந்த், ரோஹித் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஆடி ஆகணும். ஸோ ஆனா நீங்க இந்த ஒரு விஷயத்த யோசிச்சிங்களா? இந்த டெஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 50 பால், அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு 50 பால் கூட எந்த ஒரு பிளேயருமே வந்து பிடிக்கல. மேக்சிமம் பால் பிடிச்சது வந்து நிதிஷ்குமார் ரெட்டி 47 பால் பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேர், இஃப் ஐ எம் நாட் ராங், கில் அண்ட் சம்வன் பந்த் நினைக்கிறேன், 31 பால் பிடிச்சிருக்காங்க. அதுதான் செகண்ட் ஹையஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி 47 பால். ஸ்கில் இருந்தாதான் வந்துட்டு ஐ மீன் லைக் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கியான பிட்ச்ல உனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ட்ரிக்கின்னு சொல்ல முடியாது. பட் லைக் ஸ்கில் இருந்தா இங்க வந்து சர்வே பண்ணி ஆட முடியும். சோ இந்த மாதிரியான பிச்சர்ஸ்ல தான் வந்துட்டு ரஹானே இல்ல புஜாரா அந்த மாதிரியான பிளேயர்ஸ், அவங்களே வரணும்னு சொல்லல, பட் அவங்கள மாதிரியான பிளேயர்ஸ், ஆல்ரெடி ப்ரூவன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ், அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து கொண்டு வரலாம். லாபுஷன் வந்துட்டு பெருசா ரன் ஸ்கோர் பண்ணல. ஆனா அதுதான் ஒருத்தர் வந்துட்டு அந்த மாதிரி ஆங்கர் பண்ணணும் இன்னிங்ஸ். ஆமா. சோ அதுல வந்துட்டு டாப் 4 பேருமே வந்துட்டு ஃபெயில் ஆனாங்க சொல்லுவேன். ஏன்னா ஐ வோன்ட் ப்ளேம் ரோஹித் சர்மா, பந்த் அண்ட் நிதிஷ்குமார். மொத்தமா லைக் பேட்டிங் யூனிட்டே கொஞ்சம் ஃபெயில் தான். பண்ணலாம் எக்ஸப்ட் எங்க நிதிஷ்குமார் ரெட்டியும் அவ்வளவுதான். லைக் ஈவன் பந்த் ஃபெயில்ட், லைக் ஈவன் சுப்மன் ஃபெயில் இன் மை இதுல என்னோட மைண்ட்ல. லைக் எக்ஸப்ட் நிதிஷ்குமார் ரெட்டி நோ ஒன் ஹஸ் பெர்ஃபார்ம்ட் வெல் தான் சொல்றேன்.
அவங்க மொத்தம் டோட்டல் லைக் பேட்டிங் யூனிட்டே வந்துட்டு புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஆமா எதுவுமே சொல்ல முடியாது, பேக் பண்ண முடியாது. 30 எல்லாம் நம்ம வந்துட்டு 30 எல்லாம் வந்துட்டு பரவாயில்ல, ஒரு 30 அடிச்சாங்க சொல்லி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, தட் பிகம்ஸ் லைக் அவர் நம்மளோட பிளேயர்ஸ் வந்து ஒரு மிட்னு ஆயிரும். லைக் டாப் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஒரு 30 ரன் எல்லாம் நம்ம பெருசா பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுதான் வந்து பெஸ்ட்ங்கிற மாதிரி ஆயிரும். அன்னைக்கு நம்மளோட குவாலிட்டி நம்மளே குறைச்சிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ ஐ இல்ல நான் டோன்ட் என்ன திங்க் ஸோ லைக் 30 ஆஃப் கில் அல்ல 35 ரன்ஸ் ஆஃப் பந்த் எல்லாம் வந்துட்டு நான் ஒரு பெருசா பேச போறது இல்லை. நீங்க சொல்லலாம் லைக் 40 ரன்ஸ் ஆஃப் நிதிஷ்குமார் ரெட்டி நம்ம பெருசா பேசணும்னு. பட் இஸ் இன் டெபியூ சீரிஸ் அண்ட் இஸ் டூயிங் தட் வித்தவுட் எனி பார்ட்னர். லைக் பார்ட்னர் இல்லாம தான் அவரால் ஆட முடியும். ஹி கேன் பேட் லைக் அவருக்கு பார்ட்னர் லைக் இஸ் ரன்னிங் வித்தவுட் பார்ட்னருங்கும் போது தான் அவர் அவுட் ஆகுறாரே தவிர இஸ் பிளேயிங் ரியலி வெல். அதனாலதான் அவர் வந்து தனியா தெரியுறாரு. இல்ல எனக்கு வந்துட்டு ஒரே டவுட்னா, அதாச்சும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் தான் வந்துட்டு அதிக பால் பிடிச்சிருக்காரு, 64 பால் பிடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 50 பால் கூட அவனுமே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன அவ்வளவு ஒரு 50 பால் கூட ஃபேஸ் பண்ண முடியாது டெஸ்ட்ல வந்துட்டு, ஒரு 50 பால் கூட ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம அவ்வளவு ஸ்டாண்டர்ட் கம்மி ஆயிடுச்சா? ஆமா, குவாலிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் கம்மி ஆயிடுச்சு தான் நான் சொல்றேன். லைக் பேட்டிங் நம்ம பேட்டிங் எனக்கு ஐ மீன் the players are not skilled enough for cricket, டெஸ்ட் கிரிக்கெட் தான் சொல்லணும். லைக் நீ வந்துட்டு T20 or ஒன் டே அப்ரோச்ல ஆடிட்டே இருந்தோம்னா முடியாது. யூ ஷுட் ஹேவ் பேஷன்ஸ். எந்த லைக் இன்னொரு விஷயம் சொல்றேன் பாரு, லைக் none of the Indian batsmen know which ball to leave, which ball to play. அவங்களுக்கு எந்த பால் விடணும், எந்த பால் ஆடணும்னே தெரியல. லைக் அங்கதான் வந்துட்டு அந்த ஜட்மெண்டல் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா வந்துட்டு இவங்களாம் ஒரு நல்ல T20 அண்ட் ஒன் டே பிளேயர்ஸ், அவங்க பால் ரன் அடிப்பாங்க. ஸோ அது அவங்களோட கேமே அப்படிதான். பட் டெஸ்ட் அப்படி ஆடக்கூடாது. லைக் யூ ஷுட் நோ லைக் எந்த பாலை விடணும், எந்த பால் ஆடக்கூடாது, எந்த பால் லெஃப்ட் விடணும், எந்த பால் வந்துட்டு லைக் டிஃபென்சிவ் ஆடணும், எந்த பால் வந்துட்டு நீ ஸ்கோரிங் ஸ்கோர் பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேனா இல்லைன்னா வந்துட்டு ஒரு டொமஸ்டிக் லெவல்ல ப்ரூவன் பேட்ஸ்மேன் லைக் அவங்க அந்த மாதிரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ரஹானே, புஜாரா, அகைன் அண்ட் அகைன் ஐம் டெல்லிங் இந்த முரளி விஜய், வேற யாரு லைக் ராகுல் ரெய்னா, அவங்க எல்லாம் விட்டு அந்த லெவல் கூட வர வேணாம். நான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேட்ஸ்மேனே நான் சொல்லிட்டு இருக்கேன், இவங்க அளவுக்கு கூட பெர்ஃபார்ம் பண்றதுக்கு யாரும் இல்லைன்ற நான். ஸோ த குவாலிட்டி ஹஸ் கம் லைக் டிமினிஷ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம பேட்டிங் ஸ்கில்லே அவங்களுக்கு ரொம்ப ஒரு லைக் எல்லா ஃபார்மேட் ஆடுறவங்களையும் நம்ம கொண்டு வந்து உள்ள விடுறதே ஒரு பெரிய தப்பு. நான் செலக்ஷன் லெவல்ல இருந்தே, அதாவது நான் ரூட் லெவல்ல இருந்தே நான் அந்த ப்ராப்ளமா பாக்குறேன். கண்டிப்பா இருக்குது, உண்மைதான், 100%. ஏன்னா எனக்கு அப்படியே வெட்ட வெளிச்சமா என்ன தெரியுதுன்னா, ஒரு 50 பால் கூட பிடிக்க முடியாம பேட் கமின்ஸ்லாம் 5 விக்கெட் எடுக்கிறாரு, 14. அதான் எப்படின்னே எனக்கு தெரியலப்பா. ஐயோ கடவுளே, வெறும் 36 ஓவர் தான் ஆடி இருக்காங்க. பேட் கமின்ஸ் 5 விக்கெட் 5 விக்கெட் ஹால். நம்ம லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தோம், பேட் கமின்ஸ் வந்து பேட்டிங்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, பவுலிங்ல கொஞ்சம் ஒரு பேட்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலங்கிறதுலாம் ஒரு क्वेश्चन மார்க் கிடையாது. இஸ் a bowler, அவ்வளவுதான். அவர் பவுலிங் தான் மெயின் வருது. அதுலயும் பெர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. he showed it like நான் தான் கேப்டனு, நான் 5 பால் எடுப்பேன்டா அப்படியே காமிச்சிட்டு போயிட்டே இருந்தாரு. எவ்வளவு காம்பினன்ஸ் பவுன்ஸா போட்டு அப்படியே ஆட முடியும். அதாச்சு பவுன்ஸ் வந்துட்டு அப்படிதான், நான் தலைக்கீழாக தான் குதிப்பேன், கிரீஸ் டப்பா எப்படி எட்டி உடைச்சேன்ற மாதிரி அப்படி ஆடி அப்படி எத்தனை எட்ஜ் கிளவுஸ்ல. நானே எனக்கு வந்து நான் வந்து நிதிஷ் ராணா தப்பு எல்லாம் சொல்ல, ப்ராமிஸா சொல்றேன். ஆனா ஒரே வயிறுலாம் எரிஞ்சுது எனக்கு. அங்க நிதிஷ்குமார் ரெட்டி ஆடிட்டு இருக்காரு ஆப்போசிட்ல, இங்க வந்து ஹர்ஷித் ராணா இருக்காரு. என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணனும், இல்ல வந்து டாட் பால் டிஃபென்ஸ் ஆடலாம். எங்கெங்கயோ போற பால் அவர் எப்படி அவுட் ஆகுறாரு பாருங்க. அதே நான் வந்துட்டு அவர் கம்பேர் பண்ணல. மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேலயே வந்துட்டு கேவலமா அவுட் ஆயிடுவாங்க. ஸ்டார்க்கோட ஹேசல்வுட் ஆனாட்டோ இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் கொடுக்காம எப்படி ஆனாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த ஃபர்ஸ்ட் டேலயே வந்து நிறைய விக்கெட் போயிடும், ஓகேங்களா. செகண்ட் டே வந்துட்டு மிச்சல் ஸ்டார்க் எப்படி ஆடுவார் தெரியுமா? அவர் ரன்ஸ் விடுங்க, எத்தனை பால் அவர் வந்து பிடிப்பாரு, கஷ்ட ஃபேஸ் பண்ணுவாருன்னா. அதாச்சும் நிதிஷ்குமார் ஒரு பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்காரு, பொட்டன்ஷியல் ஆடிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ண அவருக்கு எப்படியா கொடுப்போம், ஸ்கோர் ஏத்துவோம், சரி நம்ம எப்படி தோக்க தான் போறோம். பட் அங்கதான் வந்துட்டு ஒரு ஸ்கில் லெவல்லையா இருக்கட்டும், மைண்ட் செட் லெவல்லையா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எப்படி ஒரு அப்ரோச் பண்ணணும், ஒரு இதை எப்படி நான் பேசுறது, வெளியே இருந்து ஒரு அனலிஸ்டா நான் பேசுறதுன்னு தெரியல. பட் ஏன் உங்களுக்கு தெரியல ஒரு பிளேயரா அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ லைக் யங் ஜெனரேஷன் நான் வந்து ஃபியர்லெஸ் நான் வந்து அடிப்பேன், அதெல்லாம் வந்துட்டு இந்தியால ஒர்க் அவுட் ஆகும், வெளிநாட்டுலாம் ஒர்க் அவுட் ஆகும், ஆஸ்திரேலியால ஒர்க் அவுட் ஆகாது. இல்ல அவங்க பவுன்ஸ் பண்ணிருக்காங்க, பவுன்ஸ் ஏன் ட்ரை பண்றீங்க? அதே மாதிரி ராணா மேல எனக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஐ திங்க் லைக் பவுலிங்களும் பெருசா ஒன்றும் பண்ணல. சோ அது வேற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த போயிடுவோம். சிராஜ் வந்துட்டு
ஆஹ் இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபைனலி அவங்க வந்துட்டு கம் டர்ம்ஸ் வித் எஸ்டர்டே செலிப்ரேஷன் நினைக்கிறேன். ஸோ சிராஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா லைக் ஐ கேவ் தட் சென்ட் ஆஃப் பிகாஸ் லைக் ஹி வாஸ் ராங், ஹி டிட் ராங், லைக் ஹி செட் சம்திங் ராங் அபவுட் மீ அப்படின்னாரு. ஸோ நமக்கு தெரியாது, நம்ம ஆனாலும் லைக் லைக் எண்ட் இட்ஸ் ஆஃப் த டே கோச் இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். ஸோ லைக் அது ரொம்ப அக்ரெசிவா போயிருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எனியோ லைக் தே ஹேவ் எண்டட் அப் வித் ஸோ அது குட் வந்துட்டு ஒன். நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஸோ யா அப்புறம் ஒன் மோர் திங் என்னன்னா யா நிதிஷ் ராணாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஆஸ் அ பவுலிங்ல வந்துட்டு எனக்கு பெருசா அஸ்வினும் பெருசா எதுவும் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. ஒன் திங். அப்புறம் லைக் இல்ல அஸ்வின் இது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஈவன் லைக் த வாஷிங்டன் ப்ராப்ளம் சுந்தரும் இஸ் இதே தானே பண்ணிட்டு இருந்தாரு. த ப்ராப்ளம் இஸ் அஸ்வின் கிடையாது. தேவையில்லாத பிச்சுக்கு தேவையில்லாத ஆளு. சீரியஸ்லி நம்ம இல்ல வாஷிங்டன் சுந்தர் ஒரு கிளியரா நம்மளுக்கே தெரியும். பிங்க் பால் டெஸ்ட்ல கொஞ்சம் ரெக்கார்ட் நல்லா இருக்கு, பேக் ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ ஹவு இட் இஸ் கோனா பி. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா வர்றதுக்காகவே வாஷிங்டன் சுந்தர் டீம்ல இருக்கணும். அட்லீஸ்ட் ரோஹித் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் இவராச்சும் ஆடுவார். நான் ஓவர் ஹைப் பண்ணல, சத்தியமா சொல்றேன். ரோஹித் சர்மாவோட 3 மடங்கு கண்டிப்பா வாஷிங்டன் சூப்பர் ஆடுவார். அட்லீஸ்ட் ஒழுங்கா வந்துட்டு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியாச்சு வாஷிங்டன் நிதிஷ்குமார் ரெட்டி கொடுத்திருப்பாரு. இங்க அஸ்வினால அது பண்ண முடியல. ரீசெண்டா ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இல்ல. அண்ட் நம்ம டீமோட பேட்டிங் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. அண்ட் வந்துட்டு ஒரே ஒரு பவுலர் வந்துட்டு பூம்ரா வந்துட்டு ரொம்ப நம்பி ரொம்ப இல்ல. சிராஜ் கூட கடைசி ரெண்டாவது கொஞ்சம் பரவாயில்ல பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா நிதிஷ் ராணா வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் சோ ஹி இஸ் ஃபிட் எனஃப் டு பிளே இன், அதுவும் ஓவர்சீஸ்ல வந்துட்டு அவர் ஆட வைக்கிறாங்க. லைக் காய்ஸ் லைக் மயாங்க் யாதவ், உம்ரான் மாலிக் அவங்களெல்லாம் கொஞ்சம் இன்னும் பண்ணலாம். ஏன்னா தேர் லைக் தே ஹேவ் பேஸ் கொஞ்சம் நல்லா போடுறாங்க. தே ஹேவ் தட் பவுன்சர் அண்ட் ஆல் தி ஸ்டஃப். பட் லைக் ஓகே லைக் நிதிஷ் ராணாவும் கொஞ்சம் லைக் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்றாருங்கிறங்காட்டி நம்ம உடனே கொண்டு வந்துடக்கூடாதுல்ல. அங்கதான் ஸோ தப்பு அதுவும் இருக்கு. இப்ப நீங்க அது ஒரு சொல்றது தப்பு தப்பு இருக்கு. பாத்தீங்களா? ரஞ்சி டிராஃபி நல்லா பண்ணாங்கன்றதுக்காக உள்ள வந்தாவாச்சும் கொஞ்சம் நியாயம் இருக்கு. ரஞ்சி டிராஃபி நல்லா பண்ணிட்டு இல்ல இருக்காங்க. ஆகாஷ் தீப் எடுத்திருந்தா லைக் அது கரெக்டான ஒரு செலக்ஷனா இருந்திருக்கும். ஏன்னா ஆகாஷ் தீப் வந்துட்டு அதை கன்சிஸ்டன்டா நல்லா பண்ற ஆளு. லைக் ஆகாஷ் தீப கையில வச்சுக்கிட்டு அவங்க நிதிஷ் ராணா வந்துட்டு நிதிஷ் ராணா தானே ஹர்ஷித் ராணா, ஐயோ நிதிஷ் ராணா ஒரு பேட்ஸ் பண்ண மாதிரி சொல்லிட்டேன். ஹர்ஷித் ராணா வந்துட்டு கொஞ்சம் ஃபேவரிசம் இருக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் லைட்டா இருக்கு. எனக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியே நல்லா தான் இருக்கு. அண்ட் அவரால் அது எடுத்துக்க முடியலன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் கம்மியா இருக்குன்னு தான் அர்த்தம். அவரோட பால் வந்து தப்பு கிடையாது. அவர் போடுற பால் வந்துட்டு ஒரு 5வது படிக்கிற பையன் வந்து 10வது படிக்கிற பையனுக்கு போடுற மாதிரி இருக்கு. அங்க விளையாடுறது ஆஸ்திரேலியா கூட. அவர் இன்னும் ரஞ்சி டிராஃபில போயிட்டு நல்லா விளையாடி கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி அப்புறம் வந்துட்டு அவரை கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்துட்டு போயிட்டு அடிலேட்ல பிங்க் பால்ல போடுதான் எப்படி போடுவாரு ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணா மேல மிஸ்டேக் கிடையாது, டீம் செலக்ஷன் மேல மிஸ்டேக். அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ற பிளேயரை தான் வந்து நீங்க வச்சிருக்கணும் டீம்ல. சோ அதுதான் இப்போ வந்துட்டு இந்த டீம்ல இருந்து அனில் கும்ப்ளே வந்துட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு பாத்தியா? யாரு? அனில் கும்ப்ளே. I don't understand why you need to change the winning combination and captain. The energy in Perth just is missing in that league. ஒரு மாதிரி கரெக்டானதுதான். எல்லாத்துக்கும் அந்த ஃபீலிங் இருக்கு. இல்ல இப்ப நம்ம நெக்ஸ்ட் 4 மேட்ச் தோத்தாச்சு. லைக் பும்ராவே லைக் மேபி probably like I think so like this will be the end of ரோஹித் சர்மா நினைக்கிறேன். டெஸ்ட் கரியர் ஆஃப் ரோஹித் சர்மா எனக்கு ரொம்ப தோணுது உள் மனசுக்குள்ள. If he is not able to perform now, like I think so this will be the end. ஒரு ப்ரூட்டல் காலா இருந்தாலும் அதுதான் உண்மை. லைக் விராட் கோலியாவது அட்லீஸ்ட் ஒரு செஞ்சுரியாவது அடிச்சாரு, இருந்தாலும் ஒரு 50 ரன் அடிக்க மாட்டேன்றாரு. எனக்கு புரியல ஏன்னா எவ்வளவு நாள் இதை வச்சு பழைய பஞ்சாங்கத்தை பாட போறாங்கன்னு எனக்கு தெரியல. அனில் கும்ப்ளே சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அதான் அடுத்த மேட்ச் ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம போகணும். அடுத்த மேட்ச்னு பார்க்கும்போது நம்ம பேட்டிங் யூனிட்ல எந்த சேஞ்சும் பண்ண போறது இல்ல, பண்ண முடியாது. யாரும் எடுக்கு கேட்டா எல்லாரும் வந்துட்டு ஸ்டார் பிளேயர் பாங்க. அண்ட் உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, ரோஹித் சர்மா அக்கி தப்பி ஒரு 100 கிட்ட அடிச்சுதான் வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரொம்ப பெரிய தலைவலி. திருப்பி அவனுக்கு வெளியே போட மாட்டாங்க. இப்ப நீங்க சொல்ல லைக் இந்தியா என்னன்னா லைக் we are not asking you to score 100 and like go on a run route. நான் என்ன சொல்றேன், ஸ்கோர் 30-40 ரன்ஸ் கன்சிஸ்டன்ட்லி. லைக் ஓபனரா வந்து ஒரு 40-50 ரன்ஸ் கன்சிஸ்டன்டா ஆயிடு எல்லா மேட்ச்லயும். அவ்வளவுதான் கேட்கறது. பெரிய பெரிய 100s 200s கேட்கறது கிடையாது. அதுவே மிஸ்ஸிங் இங்க. அதுதான் பிரச்சனை. லைக் கன்சிஸ்டன்சியே சுத்தமா கிடையாது. லைக் நாட் ஒன்லி ஹிம்,
இந்தியன் பேட்ஸ்மேனே அப்படித்தான் இருக்காங்க, நாட் கன்சிஸ்டன்ட் இனஃப் ஸ்கோர். அதுக்கப்புறம் ஒரே ஒரு நல்ல இதுல எல்லாத்துலயும் ஒரே ஒரு நல்ல நியூஸ் வந்துட்டு, முகமது ஷமி இஸ் மைட் பி ஃபிட் இனஃப் டு பிளே இன் தேர்ட் டெஸ்ட்ன்றாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல 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 ஒரு அந்த தேர்ட் லைக் சீமர் வந்து நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி அவர் வந்து அவர் செகண்ட் சீமர் தான், லைக் சிராஜ் வில் பிகம் தேர்ட் சீமர். பட் சொல்றேன், லைக் முகமது ஷமி வர்றது வந்துட்டு எவ்வளவோ நல்ல விஷயம், நல்லது. ஸோ வந்தா நல்லா இருக்கும். பட் லைக் ஸ்டில் ஹி ஹஸ் டு கெட் என்சிஎல்ல இருந்து ஏதோ என்ஓசி வாங்கணுமா, வாங்கிட்டாச்சா? டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இது எப்படி செலக்டர்ஸ் எப்படி எடுத்துட்டு இல்ல வர என்ஓசி கொடுக்கணும் நாங்களே. அதான் என்ஓசி கொடுக்கணும். என்சிஏ டெஸ்ட் நம்ம இருந்துச்சு, என்சிஏ டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டாரு. என்சிஏ டெஸ்ட் கிளியர் ஆயிடுச்சா? அதான் அந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு அவங்க அக்ரி பண்ணாங்கன்னா அவர் வந்துட்டு எல்லாமே லைக் விசா எல்லாமே ரெடியா, லைக் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதான் அந்த என்ஓசி வாங்கிட்டாங்கன்னா மோஸ்ட்லி he will be there for the third test தான் தோணுது. சோ வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்க ஹேமந்த்? அதான் பேட்டிங் சைடுல எந்த சேஞ்சும் நடக்க போறது இல்ல. ஆல்ரவுண்டிங் சைடுல வந்து தயவுசெய்து வாஷிங்டன் தயவுசெய்து 3 பேர் வந்துருங்க. ஒரு சேஞ்ச் மட்டும் அஸ்வினி மேல கொண்டு அஸ்வின் லைக் இது பண்ணல. பட் ஆனா லைக் வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப பேட்டிங் வைஸ் கொஞ்சம் நல்லாவே பண்ற மாதிரி இருக்கு. அதனால நோ ஆஃபென்ஸ் ஃபார் அஸ்வின். அஸ்வின் வந்துட்டு பவுலிங் வந்துட்டு ஸ்பின் ஆகாத பிட்ச்ல வந்து ஸ்பின் போடுறாரு, ஏதோ 1-2 விக்கெட் எடுக்கிறாரு, நோ ஆஃபென்ஸ். பட் இங்க வாஷிங் சுந்தரம் நான் என்ன சொல்றேன், வாஷிங்டன் சுந்தரம் அதே தான் பண்ணுவார், நான் இல்லைன்னு சொல்லல, அதே 1-2 விக்கெட் எடுப்பாரு. பட் பேட்டிங்ல கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் இந்தியா லுக் ஸ்ட்ராங், டீமுக்கு பேட்டிங் ஸ்ட்ராங் அண்ட் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் அப்படினா மட்டும் தான் வாஷிங்டன் சுந்தர் கேக்குறதே தவிர அஸ்வினுக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கும் ஜடேஜாக்கும் எதுவுமே பெருசா எல்லாருமே நல்ல பவுலர்ஸ் தான். பட் பேட்டிங் வரும்போது வாஷி வந்து ரொம்ப நல்லா விளையாடுறாரு. அப்படி வாஷி எடுத்து வர முடியலனாலும் கிவ் சான்ஸ் டு ஜடேஜா, அட்லீஸ்ட் அவருக்காக சான்ஸ் கொடுங்க. அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பேட்டிங் வந்து டீப் ஆகும். ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி மாதிரி பிளேயர்ஸ் டீம் வச்சுக்கிட்டு அவங்க எப்ப ஆடுவாங்க எப்ப ஆட மாட்டாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி பிளேயர் டீம் வச்சுட்டு அட்லீஸ்ட் அவங்களோட டவுன் ஆர்டராஸ் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்க. அண்ட் ஷம்மி வந்தாருன்னா பரவாயில்ல, ஷம்மி பூம்ரா கொஞ்சம் ஒரு 10 பாலா பிடிப்பாங்க, ஒரு 4 ஆச்சு ஒரு 10 ரன் சேரும். ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி டீம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் பேட்டிங் நான் சேஞ்சும் பண்ண போறது. பவுலிங்ல வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா ஜடேஜா அண்ட் முகமது சிராஜ், அப்புறம் வந்துட்டு ஷம்மி, பூம்ரா, இந்த 3 பேரோட காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு தோணுது. ஒருவேளை ஷம்மி வரலைன்னா லைக் ட்ரை ஆகாஷ் தீப் இன்ஸ்டெட் ஆஃப் ஹர்ஷித் ராணா, அவ்வளவுதான். ஒரே ஒரு சேஞ்ச், பேட்டிங் யூனிட்ல எந்த சேஞ்சும் பண்ண போறது இல்ல. அட்லீஸ்ட் ரோஹித் சர்மா தயவு செஞ்சு ஓபனரா போயிடுங்க, கேஎல் ராகுல் இந்த கீழே வந்து இறக்கிடுங்க, அதுதான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டா. அதுக்கப்புறம் நீங்க விளையாடாம இருக்கிறதுக்கு ஃபார்மட் சேஞ்ச் பண்ணனால தான் விளையாடலன்னு சொல்லிட்டு அதை காரணம் சொல்லாதீங்க. என்ன ஃபார்மட் சேஞ்ச் ஆயிடுச்சு? அது 4வது டெஸ்ட் மேட்ச் ஆயிட்டு இருக்கு தொடர்ந்து. இல்ல T20 பிளேயர், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இறங்குற இது ஓபனிங் பொசிஷன் வந்து சரியில்லை, ஓபனிங் பிளேயர் ஓபனிங் பொசிஷன் அதெல்லாம் சொல்ல போறது கிடையாது. பட் ஏன் மக்களே, இதுதான் வந்துட்டு ஒரு டிசப்பாயிண்டிங் எண்டா இருக்கு எனக்கு, ஒரு டிசப்பாயிண்டிங் லாஸ் இந்தியாவுக்கு. பட் ஹோப்ஃபுல்லி லைக் தேர்ட் டெஸ்ட் வந்துட்டு எங்க நடக்குதுன்னா பிரிஸ்பேன்ல நடக்குது. ஸோ அவர் ஃபேவரட் காபா, ஸோ காபால நடக்க போகுது. லைக் லாஸ்ட் டைம் வி ஹேட் அ வெரி குட் சேசிங். அந்த ஃபைனல் மேட்ச் வந்துட்டாங்க, 4th டெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம பந்தோட லைக் ரொம்ப ஒரு சூப்பரான லைக் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம். யா, ஸோ லைக் ஹோப்ஃபுல்லி லைக் இந்தியா வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர்னு நினைக்கிறேன் தேர்ட் டெஸ்ட்ல. ஸோ அதுவும் இல்லாம லைக் ஆஸ்திரேலியாவோட லாஸ்ட் டெஸ்ட் மேட்சும் அவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல தோத்துருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா ட்ராக் ரெக்கார்ட் இன் காபா லைக் அதுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பரான ஒரு ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருந்தாங்க. பட் கரண்ட் ரீசெண்ட் டேஸ்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்லை அப்படிங்கறது உண்மை. ஸோ ஹோப்ஃபுல்லி லைக் நம்புவோம் லைக் இந்தியா வில் கம் பேக் ஸ்ட்ராங்லின்ட்டு. இதுல இருந்து லைக் இன்னொரு மேட்ச் கூட எக்ஸைட்டிங்கா போயிட்டு இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா ஸ்டில் நீட்ஸ் 150 runs வித் 5 wickets in hand. ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா அது இந்தியா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாங்கன்னா. இதுல சவுத் ஆப்பிரிக்கா தோத்தாங்கன்னா காலம் முன்னாவும் நீங்க சோக்கர்ஸாவே இருக்கீங்கன்னா மாதிரிதான் இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா இப்ப செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஸ்டாண்டிங்ல. அவங்க தோத்தாங்கன்னா கொஞ்சம் இந்த 2 டீமும் கொஞ்சம் பிரீதிங் ஸ்பேஸ் கிடைக்கும். ஆஸ்திரேலியா ஜாலியா நம்பர் 1ல இருக்கு. ஆஸ்திரேலியா ஆப்வியஸ்லி ஒரு அடுத்த மேட்ச் நாம ஜெயிச்சோம்னா நாம ஃபர்ஸ்ட் இருப்போம், ஆஸ்திரேலியா தேர்ட் போகும். ஆனா ஒரே இடத்துல வந்துட்டு பெர்மனண்டா சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க. ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா தோத்தா நல்லா இருக்கும்ன்றேன், அவ்வளவுதான். பாப்போம். ஓகே, மக்களே, fingers crossed like India comes back very strongly in the next test match.
ஹோப்ஃபுல்லி தே லைக் என்ன சொல்றது, எல்லாம் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மென்டலாவும் லைக் ஒரு ஒரு காம்படிட்டிவா வந்து ஒரு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ வித் தட் நோட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படி உள்டாவா எல்லாத்தையும் மாத்தி சொல்லிட்டேன். ஓகே, பட்ஸ் ஓகே. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, பை ஃப்ரம் அகில். Until next video, bye from Hemant. எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க மக்களே. தேர்ட் டெஸ்ட்ல நம்ம எல்லாம் பார்ப்போம். நடுவில் வேற ஏதாச்சும் கண்டிப்பா ஒரு ஜெயிக்கிறோம், டாபிக் ஜெயிக்கிறோம், எடுத்துட்டு கண்டிப்பா வரோம். ஜெயிக்கிறோம். ஆமா, அதே மாதிரி நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்குள்ள நாங்க ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் எடுத்துட்டு வரோம் வீடியோவா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். லவ் கிரிக்கெட் பசங்க. குட் நைட். சியர்ஸ். ரைட்.